புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று திரு இரத்த மாதத்தின் 6வது நாள், ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே திருமண வரன் அமையாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளையோரையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். என்னிடம் 48 பேர் திருமணம் ஆகவில்லை, வயது ஏறிக்கொண்டிருக்கிறது, ஆனாலும் திருமண வரன் அமையாமல் நான் நின்று கொண்டிருக்கிறேன், அல்லது திருமண ஆகாத தடைகளோடு போராடி கொண்டிருக்கிறேன், திருமணமாகி ஒருவர் இறந்து தனியாக நின்று மீண்டும் திருமண வரனுக்காக நின்று கொண்டிருப்பவர்களும் தங்களுடைய பதிவை இந்த நேரத்தில் முன் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இன்று இதோ என் ஆண்டவரின் முன்னிலையில் முழந்தால் படியிடுங்கள், மெழுகுதிரிகளை ஏற்றி வைப்பீர், விவிலியத்தை திறந்து தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தையை எடுத்துக்கொள்வீர். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தையை எடுத்து, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை நான் உருவாக்குவேன். இது ஆண்டவருடைய வாக்கு மூலம், ஆண்டவருடைய வார்த்தை, ஊட்டச்சத்து மிக்க வார்த்தை. மனிதன் தனிமையாக இருப்பது என் ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. அப்படியெனில் இந்த நாளிலே திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய இளம் பெண்கள், இளைஞர்கள் இந்த வார்த்தையை 11 முறை, தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தையை 11 முறை சொல்ல வேண்டும். காலை, மதியம், இரவு 3 முறை நம்பிக்கை அறிக்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்பிக்கை அறிக்கை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கான அந்த வரனை தாரும் என்று ஆண்டவரை பார்த்து சொல்ல இருக்கிறீர்கள். கடவுளுடைய திட்டம், இந்த உலகத்தினுடைய திட்டம் என்னவெனில், பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப காரணமாக இருக்கக்கூடிய திருமண வாழ்வு. திருமணம்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கான ஒரு திறவுகோல் என்று சொல்லலாம். ஆகவேதான் கடவுள் சொல்லுகிறார், மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது, அவனுக்காக ஒரு துணையை நான் உருவாக்குவேன் என்று சொன்னார். ஆதாம் தனித்து நின்ற பொழுது, அவன் தனித்து நிற்பதை கண்ட கடவுள் அவனுக்கு தகுந்த ஒரு துணையை உருவாக்குவதற்காக தூக்கத்தை கொடுத்து விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்குவதை நாம் பார்க்கலாம். சரிசமமாக மனிதனுக்கு அந்த துணையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆக இன்று அந்த துணைக்காக ஏங்குபவர்கள், துணைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பவர்கள், ஒரு சில நேரங்கள்ல இந்த திருமண வரன்களை தடை செய்வது யார் எனில், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள். அந்த வரனை தட்டி விடுவது. நமக்காக ஒரு வரன் வருகிறது, இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது, இவனுக்கு திருமணம் ஆகக்கூடாது அல்லது இவளுக்கு திருமணம் ஆகக்கூடாது என்று இல்லாதது பொல்லாதது சொல்லி திருமணத்தை பிரிக்கக்கூடிய, அந்த வரன்களை வராமல் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய மனிதர்களும் இன்று அதிகம். ஆனால் கடவுள் இணைத்தார் என்றால், கடவுள் விரும்பினார் என்றால் அது யாராலும் தடுக்க முடியாது. ஆகவே மகனே, மகளே, பல இடங்களிலிருந்து நீங்கள் திருமண வரனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வரனை இறைவன் பதிலை கேட்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்துக் கொண்டிருப்பவரே, இதோ திருமணம் என்னும் திருவருள் சாதனத்தை இந்த உலகத்தில் ஏற்பாடு செய்தீரே. அந்த திருமண வரனில் அமையாமல்
திருமண தடைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே, இந்த நாளிலே உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கான அந்த வரனை கொடுப்பீராக. அவர்களுக்கான அந்த விலா எலும்பை காண செய்வீராக. மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொன்னீரே, அதற்கான துணையை உருவாக்கி கொடுப்பீராக. வரக்கூடிய இந்த நாட்களிலே அவர்களுக்கான வரன் திறக்கப்பட்டு இந்த இடத்திலே சாட்சியாய் நிற்கக்கூடிய அந்த நிலையை நீர் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இறைவனுடைய ஆசிரை பெறுவோம். இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய திரு இரத்த மாதத்தின் 6வது நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே திருமண வரன் அமையாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளம் பெண்கள் இளைஞர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். எங்களிடம் ஜெபிப்பதற்காக விண்ணப்பம் எழுதி கொடுத்தவர்கள், ஏராளமான இடங்களில் திருமண வரனுக்காக பதித்து வைத்திருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, இறைவனுடைய இரக்கம் இவர்கள் மீது பொழியப்படவும், திரு இரத்த அபிஷேகம் இவர்கள் மீது ஊற்றப்பட்டு எல்லா விதமான திருமண தடைகளும் உடைக்கப்பட வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியில் நாம் ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியானது பாஸ்கர் ஷாலினி கணவர் வெளிநாடு செல்ல, கடை வியாபாரம் உடல் நலத்திற்காக, பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை கிடைக்கவும், பிரிந்தவர் இணையவும், குழந்தை செல்வத்திற்காகவும், ஜான் பிரிட்டோ ஆன்ம இளைப்பாற்றிக்காக, ஆல்ட்ரின் ஷிபு ரினி மிரியம் குழந்தை செல்வத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஆண்டன் சிஜு பெனிஷா ஆனி குழந்தை செல்வத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், சிஸ்டர் யூஜின் நிர்மலா சர்க்கரை நோய் தீர, மெர்லின் கோல்டா கடன் தீர, மரியத்தங்கம் ஆசிரியருடைய மகள் மருத்துவ படிப்பு நல்ல முறையில் படிக்க உடல் நலத்திற்காக, மரிய புஷ்பம் மகள் ரெகிலா உடல் நலத்திற்காக, மகன் அகஸ்டின் வேலை வாய்ப்புக்காக, ஆகாஷ் தம்பதியர் குழந்தை செல்வத்திற்காக, ஸ்டார்லெட் மார்பக புற்றுநோயிலிருந்து குணமாக, சீருஸ் டீனா இணைந்து வாழ, மரிய ஜஸ்டினா திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைய, டெனி ஜெயஸ்ரீ கே பிர்லா குடும்ப சமாதானம், டேனியல் ருஃபஸ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, வாசன் நல்ல உடல் நலத்திற்காக, ரீகன் தொழில் ஆசிரியர் மற்றும் ப்ரமோஷனுக்காக, ஜெரால்டு 34 வயதாகி திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடியவருக்கு விரைவில் திருமணம் நடைபெற, ஹெலன் மேரி சஞ்சீப் சில்பா உடல் நலத்திற்காகவும் படிப்புக்காகவும் குடும்ப நலனுக்காகவும்,
மரிய சங்கீதா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, கெனடி பிலோமினா குடும்ப நலனுக்காக, ஸ்டீஃபன் திருமண வரன் அமைய, இந்த கருத்துக்களை எல்லாம் இறைவனுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியின் ஆசிரை பெற நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய
தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்த திருவிழமானி, இதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்து உம்முடைய நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறைவசனங்கள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியாலும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆட்சி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் மகிழ்வோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததை எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம்
சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கும் கடவுளின் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்தாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 1-9 முடிய. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புகிறவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்முடைய நம்பிக்கையை இந்த நேரத்திலே அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில்
நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இந்த நாளிலே திருமண வரனுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இயேசுவினுடைய திரு இரத்தம் ஊற்றப்பட்டு அவர்களுக்கு தகுந்த துணையானது இந்த நாட்களிலே அவர்களுக்கு கிடைத்து இந்த இடத்தில் சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியில் நாம் ஒப்பு கொடுத்து இந்த காணிக்கை பாடலோடு இணைவோம். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் அன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, திருமண வரன் அமைய வேண்டும் என்ற கருத்தோடு இணைந்து ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் கையளிக்கிற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதனை உருவாக்கி இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் அனைத்தையும் அவனுக்கு பணிய வைத்தீர்.
இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாட்களாய் ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. திருமண வரன் தேடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவினுடைய இரத்தம் அந்த தடைகளை உடைக்க வேண்டும் என்று. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதிரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்குளியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வு தரும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளு. இதோ இறைவனின் செம்மறி. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்காக துணை உருவாக்குவேன் என்று சொல்லி துணையை உருவாக்கிய கடவுள். இவரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்து வந்தோர்ல நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒரு அறிவிப்பு. வரக்கூடிய 2வது சனிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை குட் நியூஸ் தியான இல்லத்தில் இந்த 21 நாட்கள் தொடர் ஜெபத்தினுடைய திரு இரத்த வழிபாடானது மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. இந்த நாளில் திரு இரத்த செய்தி, திரு இரத்த நற்கருணை ஆராதனை, திரு இரத்த திருப்பலி என்று திரு இரத்தத்தை மையமாக வைத்து அந்த இரத்தத்தினுடைய விடுதலை பற்றிய ஒரு முழுமையான தியானமானது 2வது சனிக்கிழமை நடைபெறும். இதில் இன்னொரு சிறப்பு என்னவெனில், நீங்கள் இந்த 21 நாட்களில் ஒரு நாளாவது இயேசுவினுடைய அந்த ஒயின் திராட்சை ரசத்தை, பூசை ரசத்தை திருப்பலியில் காணிக்கையாக ஒப்பு கொடுப்பீர்கள். அது ஆண்டவருடைய பாதத்தில், பலிபீடத்தில் இரத்தமாக உருமாற்றப்படும். அது உங்களுக்கு நற்கருணை திரு இரத்தமாக கொடுக்கப்படும். அதோடு வீட்டுக்கு எடுத்து செல்வதற்காக அந்த அடையாளமாக திராட்சை ரசமானது கொடுக்கப்படும். அதோடு இத்திருப்பலி, சிறப்பு திருப்பலியில் நீங்கள் பங்கு பெறுவதற்காக ஒருவருக்கு 150 ரூபாய் கொடுத்து திருப்பலியிலும் அந்த திருப்பலி ரசத்தை காணிக்கையாக கொடுப்பதிலும் வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த அடையாள பொருளையும் பெறுவதற்கு முன்பதிவு செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்கிருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதில் திருப்பலியில் பங்கு பெற்று ஒரு முழுமையான விடுதலையை பெற உங்கள் அனைவரையும் மிகவும் தாகத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா